I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so good. It prepared by my mother. She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me, but what I ate lunch or what I ate food today taste was so good. I said thanks to my mom for making delicious lunch for me. Hi everyone, welcome back to Easy Way $24.520. This is the video that we are going to see what is a line that we got from the English and how to make a sentence. Let's get into this video. Before we enter into this video, kindly subscribe and there is bell icon button and do like. If there is any update you want from this video, kindly comment so that I will update based on your comment. Let's get into this video. First thing, what we have discussed before, all things, the sentence, one sentence from the English that we usually make full sentence. How to make a sentence only, we always see. So now, today video, what is the word that we are going to take from the English words? One is the have, another one is had. Have is the present tense and had is the past tense. நம்ம முன்னாடி பேசியிருந்தது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சென்டென்ஸ் நம்ம அமைச்சு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஹேவுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஹேவுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஐ ஹாவ் சம்திங் இன் மை ஹேண்டுனா நான் கையில் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் டு சே சம்திங்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ ஹாவ் டு டூ ஒர்க் டுடே, எனக்கு ஒர்க் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறது ஹேவ். ஹேட் வந்து எப்படி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் லஞ்ச் டுடே ஆஃப்டர்நூன், என்ன டைமோ அந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க. I had breakfast today at 9 o'clock. இல்லாட்டி I had dinner today night at 8 o'clock. ஸோ அப்போ மார்னிங்கும் 8 o'clock வரும், நைட்டும் 8 o'clock வரும். ஸோ நம்ம எந்த டயத்தை மீன் பண்ணுறோங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேட் வச்சு நம்ம மதியத்தில் சாப்பிட்றோம். அதை எப்படி சொல்கிறது? ஸோ யூ வில் ஆப்வியஸ்லி கெஸ் வாட் இஸ் த வேர்ட் ஃபார் தோஸ்ன்னு சொல்லிட்டு. ஐ ஹேட் லஞ்ச், இல்லாட்டி ஐ ஹேட் லஞ்சுன்னு நம்ம சொன்னாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் எஸ்பெஷலாக என்ன ஃபுட் ஆட் பண்ணிக்கணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹேடுங்கிறது நான் சாப்பிட்டேன், முன்னாடியே சொல்லி முடிச்சதை தான் நம்ம சாப்பிட்டேங்கிறது தான் நம்ம ஐ ஹேடில் வச்சு ஒருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இல்லை நம்மளுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டு அவர் மைண்ட் வாய்ஸ் வி ஆர் ஸ்பீக்கிங். அப்போ ஐ ஹேட் லஞ்ச் ஆர்எல்ஸ் ஐ ஹேட் ஃபுட். ஐ ஹேட் லஞ்ச் டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. லஞ்சுனாலும் கண்டிப்பாக நம்ம ஆஃப்டர்நூனில் தான் சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு டெக்னிக்கல் நேம் மாதிரி தான் கோட் வேர்டாக இருக்கும். பட் நீங்கள் எதுவும் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்களா இல்லை ரசம் சாதம் சாப்பிட்றீங்களாங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வி வில் டேக் அ பிரியாணி, ஏன்னா பிரியாணி மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம பிரியாணியை மீன் பண்ணலாம். ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. அப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஒரு வேர்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத பற்றி நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? ஃபுட் டேஸ்ட் was so amazing. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோன்னா ஃபுட் டேஸ்ட் இஸ் ஸோ அமேசிங். இஸ் அந்த இடத்துக்கு வாஸ்க்கு பதிலாக இஸ் நம்ம சேர்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம் ஃபுட் டேஸ்ட் இஸ் ஸோ அமேசிங் சொல்கிறோம். இதே வாஸ் போட்டுட்டோம்னா வாஸ் கொடுத்துருந்தோம்னா பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறதா அர்த்தம். ஸோ ஃபுட் டேஸ்ட் வாஸ் ஸோ அமேசிங்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஸோ அமேசிங், ஸோ டெலிஷியஸ் இப்படிலாம் சொல்லி பழங்குனீங்கன்னா நீங்கள் பேசும்போது இங்கிலீஷ் வந்து நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்த்தையாக எடுத்து கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் மவுத்லேருந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டெலிஷியஸ், ஸோ குட், குட் டு சி யூ மீன்ஸ் இட்ஸ் ஸோ குட் டு சி யூ அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம லஞ்ச் சொல்கிறத பார்த்துருவோம். ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. நான் பிரியாணி சாப்பிட்டேன் 1 o'clock. த ஃபுட் டேஸ்ட் வாஸ் ஸோ அமேசிங். ஸோ இதை நம்ம ரெண்டையும் சொல்கிறோம். இதை கண்டினியூஸாக நம்ம ஒரு 3 to 4 times சொல்லி முடிச்சிருவோம். ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. ஃபுட் டேஸ்ட் வாஸ் ஸோ அமேசிங். ஐ ஹேட் பிரியாணி today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. I had biryani today afternoon at 1 o'clock. The food taste was so amazing சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? இப்போ வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லைனா உங்கள் மாம் ப்ரிப்பேர் பண்ணாங்களாங்கிறது, யார் ப்ரிப்பேர் பண்ண அந்த பிரியாணி, எதனால அது குட்டாக இருந்துச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம மை செல்ஃப்னு சொல்லும்போது யூஸ்வலி வி யூஸ் டு மேக் மீன்ஸ் வி நோ ஹவு டு மேக் அ ஃபுட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி, காம்ப்ளிமெண்ட்னா அவங்களுக்கு பாராட்டுகள் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நிறைய வளரும். இப்போ நான் எங்கள் அம்மா அந்த ஃபுட்டை சமைச்சாங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் ரீட் பண்ணியிருப்பீங்க எந்த வார்த்தை அது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இட்டுனா நம்ம ஃபுட்டை தான் மென்ஷன் பண்ணுறோம். இட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை மை மதர். ஒரு விஷயம் ஒருத்தவங்களால செய்யப்பட்டது, இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தவங்களால செஞ்சு முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பை ஆட் பண்ணுவோம். பை. அப்போ
food prepared by my mother. or else இப்போ நம்ம சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா food prepared by my sister. இல்லை பிரதர் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா food prepared by my brother அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கு, அந்த ஒர்க் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா this work done by him or this work done by her அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களால முடியப்பட்டது, இந்த ஒர்க் வந்து அவங்களால முடியப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம எந்த வார்த்தை ஆட் பண்ணுறோம்னா பிஒய்ங்கிற பை ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதே வந்து இந்த ஃபுட்டு வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது திஸ் ஃபுட் டன் பை மை செல்ஃப், ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை மை செல்ஃப், என்னால் இந்த ஃபுட்டை வந்து சமைச்சிருக்கேன், இந்த ஃபுட்டு சமைக்கப்பட்டது என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த இடத்துல பிஒய் பைங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ கண்டினியூஸாக இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன வார்த்தையை ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிருவோம். என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. Food taste was so amazing. Food prepared by my mother. or else it prepared by my mother. உங்களுக்கு எந்த வார்த்தை ஈஸியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இட்டுங்கிறது உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐ ஹேட் பிரியாணி. ஓகே, ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. Food taste was so amazing. It was prepared by my mother. இந்த பிரியாணி prepared by my mother அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். Again one more time. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It prepared by my mother. It prepared by my mother. சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இதில் நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ப்ரிப்பேர்ட் பை மை மதர்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ அது எப்படி இப்போ வந்து அந்த பிரியாணியை சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி வீடியோ எதுலேருந்து பார்ப்போம்னா யூடியூப்லேருந்து பார்த்து சமைச்சு சில பேர் பிரியாணி பண்ணுவாங்க, சில பேர் இன்னொருத்தவங்க சொல்லிட்டு பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம யூடியூப் மூலியமாக பேசுறதுனால ஸோ யூடியூப் சேனலில் நான் இதில் பிக் பண்ணிக்கிறேன். அப்போ யூடியூப் பார்த்து சமைச்சாங்க அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ வாட்ச்ட் ஃப்ரம் யூடியூப். She watched from YouTube. அதாவது watched அப்படின்னு சொல்லணும். ED ஆட் பண்ணி சொல்லிக்கணும். வாட்ச் பதிலாக ED ஆட் பண்ணி சொல்லிக்கணும். She watched from YouTube and she prepared. நம்ம அதை சொல்கிறோம், பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, இதை எங்கேருந்து பார்த்து சமைச்சாங்கன்னா யூடியூப்லேருந்து பார்த்து சமைச்சாங்க. The taste was so amazing. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக தான் நம்ம இன்னொரு வாட்டி சொல்ல போகிறோம். I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It was prepared by my mother. She watched YouTube. She watched from YouTube channel and she prepared. So for once நம்ம சொல்லி முடிச்சாச்சு. One more time. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It was prepared by my mother. She watched from YouTube channel and she prepared. So இதை முடிச்சாச்சு. ஒரே வாட்டி மட்டும் இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமான்னு நானே கொஞ்சம் ட்ரை பண்ணி let us try one more time. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. Food prepared by my mother. She watched from YouTube channel and she prepared. ஸோ இதை நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வேறு என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஸோ நல்லா இருந்துச்சு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அவங்க தான் எப்பயுமே சமைப்பாங்களா? ஏன் வந்து திடீர்னு இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் நம்ம அந்த பிரியாணிக்கு கொடுக்குறோம், ஏன் இவ்வளோ பாராட்டுகள் அந்த பிரியாணி கொடுக்குறோம்? அப்போ அவங்க வந்து எப்பயுமே சமைப்பாங்களான்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். யூஸ்வலி ஷி ப்ரிப்பேர்ட் லஞ்ச், பட் டுடே வாட் ஷி ப்ரிப்பேர்ட் டேஸ்ட் வாஸ் ஸோ குட். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஷி யூஸ்வலி ப்ரிப்பேர்ட் லஞ்ச்னு சொல்லியாச்சு. எப்பயுமே அவங்க வந்து எனக்கு லஞ்ச் வந்து அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூஸ்வலி ஷி ப்ரிப்பேர்ட் லஞ்ச் ஃபார் மீ, பட் வாட் ஐ ஏட் டுடே taste was so amazing. Usually she prepared lunch for me. அப்போனா அவங்க தான் எப்பயுமே எனக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இன்றைக்கி ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. யூஸ்வலி ஷி ப்ரிப்பேர் லஞ்ச் ஃபார் மீ, அது புரியுதா? யூஸ்வலி ஷி ப்ரிப்பேர் லஞ்ச் ஃபார் மீ, எனக்கு எப்பயுமே அவங்க தான் மதியத்துக்கு எனக்கு சாப்பாடு கிரியேட் பண்ணுவாங்க, இன்னைக்கு அதாவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஏட் டுடே ஃபுட் டேஸ்ட் வாஸ் டூ குட். இன்றைக்கி நான் சாப்பிட்டதில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்தேன் ஆஃப்டர்நூன் லஞ்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது, பட் ஆனால் இன்னைக்கு நான் சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, ஷி யூஸ்வலி ப்ரிப்பேர்ட் லஞ்ச் ஃபார் மீ, பட் வாட் ஐ ஏட் டுடே ஃபுட் டேஸ்ட் வாஸ் ஸோ அமேசிங்னு சொல்கிறோம். ஸோ குட்னு இல்லாட்டி சொல்கிறோம். பட் வாட் ஐ ஏட் டுடே ஆஃப்டர்நூன் ஃபுட் டேஸ்ட் வாஸ் டூ குட். இப்படி சின்ன சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலும் அதை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சொல்லிடுவோம். ஷி யூஸ்வலி ப்ரிப்பேர் லஞ்ச் ஃபார் மீ, பட் வாட் ஐ ஏட் டுடே ஆஃப்டர்நூன் ஃபுட் டேஸ்ட் வாஸ் டூ குட். இப்போ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வாட் ஐ ஏட், இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன், டுடே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேனோ அதில் ஃபுட் டேஸ்ட் வாஸ் டூ குட். அந்த சாப்பிட்டதில் ஃபுட்டு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன் மோர் டைம் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் த ஹோல் சென்டென்ஸ் இன் ஒன் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி பேச போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ ஹேட் பிரியாணி டுடே ஆஃப்டர்நூன் அட் 1 o'clock. ஃபுட் டேஸ்ட் வாஸ் ஸோ அமேசிங். ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை மை மதர். She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me, but what I ate today afternoon food taste was so good. இது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பீட் லெவலில் பேசணும். I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing.
Food prepared by my mother. She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me. But what I ate today afternoon, food taste was so good. இதை நம்ம சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணலாம்? ஸோ நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல. இல்லை நான் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொன்னேன். எப்பயுமே ஒரு வந்து ஃபுட்டு வந்து நம்ம அம்மா எல்லாச்சும் நம்மளுக்கு நல்லதாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா we used to say thanks. ஸோ அதை இந்த லைனில் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, I said thanks to my mom for making delicious food for me or for making delicious lunch for me. I said thanks to my mom for making delicious lunch for me. இல்லை லஞ்சுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோல் சென்டென்ஸையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபாஸ்ட்டாக எப்படி பேசுறது, ஃபாஸ்ட்டாக கூட இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஓகே எனக்கு இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா when you are going to read the English book also you come to know the meaning of those lines, and when you wanted to speak to others you came to know okay this is the word that you wanted to speak to others ன்னு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒன் மோர் டைம். ஒரு 3 டைம்ஸ் மட்டும் இந்த ஹோல் வேர்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் இந்த ஒரு லஞ்ச் மட்டும் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணுமோ அதை ஒன் மோர் டைம் நம்ம 3 டைம்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன சிம்பிளான வேர்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் எப்படி ஒரு ஹோல் பேராகிராஃபாக லைன் ஆர் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் த சென்டென்ஸ் தட் வி ஹேவ் studied before, or what is the sentence that we have discussed before? We are going to make a sentence in whole formation. Let's start. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so good. It prepared by my mother. She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me, but what I ate lunch or what I ate food today taste was so good. I said thanks to my mom for making delicious lunch for me. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பேசுனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் திக்கி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒன்ஸ் ஐ மேக் இட் it's easy for me to say the whole sentence. Let's repeat one more time. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It prepared by my mom. She watched YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me. But what I ate lunch today, food taste was too good. I said thanks to my mom for making delicious food for me or for making delicious lunch for me. One more time. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It prepared by my mom. She watched from YouTube channel and she prepared. She usually prepared lunch for me. But what I ate food today, food taste was too good or else too amazing. So too good. I said thanks to my mom for making delicious food for me. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was too good. It prepared by my mom. She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me. But what I ate today, food taste was too good. I said thanks to my mom for making delicious lunch for me. I said thanks to my mom for making delicious lunch for me. I had biryani today afternoon at 1 o'clock. Food taste was so amazing. It prepared by my mom. She watched from YouTube channel and she prepared. Usually she prepared lunch for me, but what I ate today, food taste was too good. I said thanks to my mom for making delicious food for me like that. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வேணுமோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு சென்டென்ஸில் பார்ப்போம். பை.